ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்க்குறது திருவாரூரில் இருக்கிற தியாகராஜர் கோவில். இங்கே என்ன இன்றைக்கி ஸ்பெஷல் ஆழித்தேர் திருவிழா நடந்துகிட்ருக்கு. அதில் நான் உங்களுக்கு ஒரு ஷார்ட் வீடியோவில் உங்களுக்கு கடை திருவிழா நம்ம போட்டிருந்தேன். இதில் ஃபுல் வீடியோவாகவே அங்கே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத போடலாம் அப்படிங்கிறதுனால ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் நம்ம ஃபஸ்ட்டு வந்து நாட்டியாஞ்சலி நடக்குது. ஏன்னா மறுநாள் தேர் அப்படிங்கிறதுனால நாட்டியாஞ்சலி திருவிழா நடக்குது. ஆழித்தேருக்காக டொனேஷன் கொடுத்தவங்களுடைய பெயர்கள்லாம் வந்து பேனரில் நமக்கு வந்து வச்சுருந்தாங்க. ஆதீனம் சம்மந்தமானவங்க கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் நமக்கு 4 வீதியிலையும் மட்டும் இல்லாமல் கோவிலை சுற்றி இருக்கிற 4 சுவர்கள் மதில் சுவர்லேயுமே கடை வந்து ரொம்ப பிரம்மாண்டமான அளவில் இருந்தது. போன வாட்டி தேரை விட இந்த வாட்டி தேர் திருவிழாவில் அதிகமான கடைகள் வந்து இருந்தது. எல்லா விதமான திங்ஸுமே நம்ம சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்களுக்கு தேவையான எல்லா திங்ஸுமே நம்மளால் பார்க்க முடியுது. இதில் நம்ம இப்போ குட்டியாக ஒரு சர்க்கஸுக்கு தான் போக போகிறோம். அதில் வீரா குட்டிக்கு விளையாட விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் நமக்கு சின்ன சின்ன பசங்களுக்கு உள்ளது வளைவி மணி என்னென்ன இருக்கணுமோ ரொம்ப பார்க்கவே அழகாக டிசைனாக இருக்குது. இப்போ நம்ம அது உள்ளார தான் நம்ம இப்போ போக போகிறோம். சைடில் ஸ்நாக்ஸு சாப்பிட்றதுக்காகவே நிறைய கடைகள் வந்து போட்டிருந்தாங்க. இந்த ராட்டினம் இதெல்லாம் வந்து கரெக்டாக தேரப்போ 3 நாளைக்கு முன்னாடியே நமக்கு ஆரம்பிச்சிருவாங்க. மேக்ஸிமம் திருவாரூர் தேர் திருவிழாவே 3 நாள் நடந்துக்கிட்டு இருக்கும். அந்த அளவுக்கு வந்து மக்கள் வந்து கூட்டம் தாங்க முடியாதுங்கிறதுனால இந்த வாட்டி ராட்டினத்துக்கென்று தனியாகவே 2 இடத்துல வந்து போட்டிருந்தாங்க 4 வீதிக்குள்ளாரையே. இது நாளே பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ கூட்டத்தை பாருங்க, அவ்வளோ நிரம்பி வழிஞ்சுது. இதில் தீரா குட்டிக்காக அந்த ட்ராகனில் இருக்கிற அந்த ஃப்ளோவில் தான் நாம் இப்போ ஏற போகிறோம். அதை ஏறிட்டு அது தீரா எல்லாத்துலேயுமே ஏறணும் அப்படின்னு ஆசைப்பட்டது. அது நம்ம எல்லாத்துலேயுமே ஏற்ற முடியாதில் ஒரு சிம்பிளாக உள்ளதில் மட்டும் அந்த ட்ராகனில் ஏற்றி விட்டாச்சு. இதில் நமக்கு ட்ராகன் ட்ரெயின் தனியாக இருந்தது. ட்ராகனில் வந்து ஊஞ்சல் தனியாக வச்சுருந்தாங்க. சின்ன பசங்களுக்குன்னு விளையாடுறதுக்கு தனித்தனியாக இருந்தது. இங்கேருந்து நம்ம வந்து ராஜ கோபுரத்தையும் நம்மளால் பார்க்க முடியும். அதில் நானும் தீரா குட்டியும் போன ஸ்டில்லை தான் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நம்ம இப்போ சுற்றி வந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ 4 வீதியில் இப்போ தேர் இருக்கிற இடத்துக்கே நம்ம வந்துவிட்டோம். இதில் எல்லாமே வந்து இப்போ கரெக்டாக தேர் புறப்படுறதுக்கு தயாரான நிலையில் இருக்கிறது. இது நாளில் உள்ளது. சைடில் பார்த்திங்கன்னா பொம்மையெல்லாம் வந்து சின்ன பசங்களுக்கு ஏற்றாப்புல 100 ரூபாயிலிருந்தே ஸ்டார்ட் ஆகுது. அந்த மிக்கி மவுஸ் பொம்மையிலேருந்து எல்லாமே டெடி பியர் எல்லாமே 100 ரூபாயிலேருந்தே விற்றாங்க. அதெல்லாம் வந்து ரொம்பவே அழகாக இருந்தது பார்க்க. நம்ம பிள்ளையார் தேர் எல்லாத்துலேயும் நம்ம ஏறி பார்க்குறதுக்கு அளவு இருந்தது. ஏன்னா சாமி வரத்துக்கு முன்னாடியே ஏற விட்டுட்டாங்க. அதனால் நாங்கள் அப்போதைக்கு ஏறி பார்த்தோம். இது மேலேருந்து நம்ம பிள்ளையார் தேர்லேருந்து நம்ம கீழே பார்க்குற லொக்கேஷன் தான். அதுவுமே அழகாக இருந்துச்சு. பிள்ளையார் தேர்லேருந்து எப்பொழுதுமே பார்க்கலாம். இப்போது நம்ம பார்க்குறது வந்து ரொம்பவே விசேஷமானது. ஏன்னா இந்த வாட்டி தேரில் வந்து அதிகமாக வந்து யாரையுமே ஏற விடல. நாள்லாம் எப்பொழுதுமே ஏற விடுவாங்க. ஆனால் இந்த வாட்டி யாருமே ஏற விடலை. சாமி வரத்துக்கு முன்னாடி இந்த தேரில் சின்ன சின்ன தேரில் மட்டும் நாங்கள் ஏறி பார்த்தோம். அப்போ பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு. இங்கேருந்து நம்ம தியாகராஜரை பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ பெருசாக பிரம்மாண்டமாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த தேர் தான் நாளைக்கு ரொம்ப விமர்சையாக நடக்க போகுது. இங்கேருந்து நம்ம ஒரு செல்ஃபி ஸ்டில் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்தோம். தீரா இது வரையும் தேரில் ஏறினதே கிடையாது. முதலாக ஏறினது இந்த தேரில் மட்டும்தான். அங்கேயே ஒரு குட்டியாக ஒரு ஃப்ரெண்டை ஒன்று பிடிச்சிட்டா. அவளுக்கு ஹாய் சொல்லிவிட்டு அப்படியே நம்ம தேரை பார்த்துட்டோம். எவ்வளோ ஒரு அழகான லைட் செட்டிங்கோடு நம்ம பார்க்குறதே வந்து ரொம்பவே பிரமிப்பாக இருந்தது. நாங்கள் திருவாரூர் தேரில் ரொம்பவே ஸ்பெஷலான மூமெண்ட்டை பார்த்தோம். ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தது. நீங்களும் பார்த்துருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அவசியம் கமெண்ட்டில் நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தீராவுக்கு ஒரு சிம்பிளான ஒரு விளையாட்டு ஜாமானை வாங்கி கொடுத்துட்டு பிரியா விடை பெற்று வந்தோம். ஏன்னா இனிமேல் அடுத்த வருடம் தான் நம்ம தியாகராஜரை இதேமாரி ஒரு கோலத்தில் நம்மளால் பார்க்க முடியும். அதனால் அது கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்தாலும் வருஷத்துக்கு ஒரு தடவை நம்மளால் பார்க்க முடியுது அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தில் நம்ம வந்தோம். இந்த வழியால் தான் நம்ம இப்போது வெளியில் போகலாம். ஏன்னா எல்லா இடத்துலையுமே நம்ம கிடச்சி வச்சுருந்தாங்க. வெளியில் போகிறதுக்கான வழியில் பார்த்திங்கன்னா எவ்வளோ டெக்கரேஷன் பாருங்கள். ராஜாவுக்குள்ள அலங்காரத்தோட அமைப்பில் அமைச்சிருந்தாங்க. நம்ம இந்த படி வழியால் தான் நம்ம ஏறி தேருக்கு போகிறதா இருந்தால் சாமிக்கு வைக்கிறதுக்கு நமக்கு வழி வச்சுருப்பாங்க. இங்கேருந்து பார்த்தா தேரும் தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.